அரிசி வச்சு இப்படி கூட மைசூர் பாக் செய்யலாமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்பவும் செய்கிற மைசூர் பாக்காக இல்லாமல் இந்த மைசூர் பாக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மைசூர் பாக் ரெசிப்பிங்க. பொதுவாக மைசூர் பாக்னாலே நம்ம கடலை மாவு வச்சு தான் செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக அரிசியில் செய்ய போகிறேங்க. அரிசி வச்சு எப்படி மைசூர் பாக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அரிசி மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இந்த பவுலில் நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேங்க. பச்சரிசி தான் எடுக்கணும்னு இல்லை, புழுங்கரிசி கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அரிசி விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க. பாருங்க, தலை தடவி 2 கப் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இது நல்லா 2 தடவை கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்துட்டா அந்த அரிசியில் உள்ள தூசி எல்லாம் போயிடும். நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்துருக்கிறேன். இதுவே நல்லா இருக்கும். பாருங்கள், 2 தடவை நல்லா கழுவிட்டேன். இப்போ நம்ம இது ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. ஏன்னா தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. அதனால் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி சன்னி கண்டியில் வச்சு வடிகட்டிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிரும். இது காயணும்னு இல்லைங்க, தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டினா போதும். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் சுத்தமாக ஃபில்டர் ஆகிட்டோம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க, நல்லா ஃபில்டர் ஆகிடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, தண்ணி நல்லா வடித்தாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பேனில் போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா வறுபட்டு வரணும். பச்சரிசின்றதுனால கலர் ஓரளவுக்கு மாறி இருக்குங்க. அப்படியே புழுங்கரிசின்னா இன்னும் நல்லா செவந்து வரும். ஸோ நல்லா வறுபட்டுருச்சு. நமக்கு இந்த அளவுக்கு வறுபட்டால் போதுங்க. பாருங்கள், கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்டில் தட்டிக்கலாங்க. இப்போ இந்த வறுத்த அரிசி நல்லா ஆறணும். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. சர்க்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேங்க. 1 கப் அரிசிக்கு 1 கப் வெல்லம் இந்த அளவில் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பாகு பதம் வரணும்னு இல்லைங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். பாருங்க, நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு கரைஞ்சா போதுங்க. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நாங்கள் வெல்லம் பாகும் ஓரளவுக்கு ஆறி வந்துருச்சு. இப்போ அரிசி நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல, இதுவும் நல்லா ஆறி வந்துருச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸ் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு பவுடராக இருக்கணுங்க. பாருங்கள் எவ்வளோ பவுடராக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 2 தடவை விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா பவுடராக வந்துடுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம ஏற்கனவே அரிசி வறுத்தோம்ல, அதே பேனை ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இதில் நான் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். அரை லிட்டர் பால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசி மாவில் செய்கிறோம், அதனால் பாலில் செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 லிட்டர் பால் கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கொதித்து வரணும். பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி நடுவில் கலந்து விட்டுக்கோங்க. அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நம்ம பாக்கெட் பாலுன்றதுனால அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, பால் நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கிடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதில் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க.
உங்களுக்கு மைசூர் பாக் வெள்ளை கலர்லேயே வேணும்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மைசூர் பாக்னால் கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கும்ல, அதனால் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறேன், போதும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இல்லை. ஆனால் அந்த மஞ்சள் தூள் போடும்போது நமக்கு இந்த கடலை மாவில் செய்கிற அந்த கலர் வந்து கிடைக்கும். இப்போ போட்ட மஞ்சத்தூள் நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிறேங்க. இது சீக்கிரமாக வெந்துடும். நம்ம அரிசி மாவு சேர்த்த உடனே நல்லா வேகமாக வெந்து வந்துடும். கரண்டி மாற்றிக்கலாம். கரண்டி வந்து உங்களுக்கு கலந்து விடுறதுக்கு தோதாத மாதிரி இந்த கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த ஃபுல்லாக நல்லா மாவு பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சோம்ல வெல்லம், அதை சேர்த்துக்கலாங்க. வெள்ளைப்பால் சேர்க்கும்போது இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதில் கல் மண் தூசு எது இருந்தாலும் நமக்கு இறங்காது, அப்படியே தங்கிடும், இந்த ஜல்லடையிலே தங்கிடும். பாருங்கள், இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடாதீங்க. நம்ம வெள்ளைப்பாகை சேர்த்ததுக்கப்புறம் எப்படி இலகி வருது பார்த்தீங்களா? இந்த அரிசி மாவெல்லாம் கட்டி கட்டியாக இருக்குல்ல, இதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், அப்படியே நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா அது நல்லா உடஞ்சி சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ சூப்பராக கலந்து வந்துடுச்சு. நீங்கள் கலந்து விடும்போது ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சே கலந்து விடுங்க. இப்போது இதில் நம்ம ஒரு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் இல்லை நெய் ஏதாவது சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். பாருங்க, இதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெயை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கடலை மாவில் மைசூர் பாக் செய்யும்போது எவ்வளோ எண்ணெய் நெய் ஊற்றுவோமோ அந்த அளவுக்கு இதுக்கு ஊற்ற தேவையில்லை. இது கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம இதில் பால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் யூஸ் பண்ணால் போதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா கலந்து வந்துடுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கலந்து வந்துருச்சு. இப்போ இந்த அளவுக்கு கலந்து வந்தால் போதுங்க. இப்போ நம்ம இதை ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம். ட்ரேயில் மாற்றுறதுக்கு முன்னாடி ட்ரேயில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இது ஃபுல்லாக நம்ம இது ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச இந்த மைசூர் பாக்கை நம்ம இதில் போட்டுக்கலாம். அரிசி மைசூர் பாக் இப்படி மொத்தமாக போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை ஃபுல்லாக அப்படியே நம்ம இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒன்று போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும், பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா
நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து 1 மணி நேரம் அப்படியே விட்டுருவோங்க, நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை பீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சுங்க, நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம எடுப்போம். எடுக்கிறதுக்கு முன்னாடியே 4 பக்கமும் இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா கீறி விட்டுக்கோங்க. பாருங்கள் அழகாக வருது. இப்போ இதை நம்ம ஒரு ட்ரேயில் தட்டிக்கலாம். லைட்டாக இப்படி தட்டினோன்னா அது விழுந்துருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாங்க. அழகாக கட் பண்ண வருதுங்க. நம்ம அரிசியை வறுத்து பாலில் செஞ்சதுனால அந்த பால்கோவா கட் பண்ணால் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு. பாருங்கள் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வருதுன்னு. மைசூர் பாக் மாதிரியே அதே ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் அழகாக கட் பண்ண வருது. இந்த வேணுமா இரு கட் பண்ணிவிட்டு கொடுக்குறேன், கட் பண்ணுறேன். பாருங்கள் இதை இப்போ ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பார்த்துடலாங்க எப்படி இருக்குன்னு. ரியலி சூப்பருங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மைசூர் பாக்கும் பால்கோவாவும் கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இந்த தரேன் ரொம்பவே குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் முதல்ல கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். 1 கப் அரிசி 1 கப் வெல்லம் இந்த ரேஞ்சில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு பக்குவம் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக நிறையா ட்ரை பண்ணுங்கள். நான் ரொம்பவே நல்லா வருங்க. மைசூர் பாக்கும் பால்கோவாவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த ஒரு டேஸ்ட்டில் ஒரு புதுவிதமான டேஸ்ட்டில் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த அரிசி மைசூர் பாக்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேங்க. பாய்.